ஒருத்தர் உடம்பு பூரா கட்டு போட்டுக்கிட்டு வந்து சேர்ந்தார். என்ன ஆச்சுன்னு பரபரப்போட கேட்டேன். ஒண்ணுமில்லைங்க, வர்ற வழியில ஒரு சின்ன ஆக்சிடென்ட், அதுதான் அப்படி ஆயிட்டுதுன்னார் சாவகாசமா. சின்ன ஆக்சிடென்ட்டுக்கா இப்படி உடம்பு பூரா கட்டுன்னேன். சும்மா ஒரு எச்சரிக்கைக்காக அப்படி கட்டு போட்டிருக்கிறேன், வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னார். அவர் ஒரு மாதிரியான ஆள், அப்படிதான் பேசுவார். சரி, என்ன நடந்தது விவரமா தான் சொல்லுங்களேன். ஸ்கூட்டர்ல வேகமா வந்துகிட்டு இருந்தேன்னா எதிரில் ஒரு எருமை மாடு மெதுவா வந்துகிட்டு இருந்தது. ரெண்டும் மோதிக்கிட்டது. நான் எட்டத்தில் போய் விழுந்தேன். எருமைக்கும் ஒன்றும் ஆகல, ஸ்கூட்டருக்கும் ஒன்றும் ஆகல. நான் தான் இப்படி ஆயிட்டேன்னார். கண்ணை திறந்துக்கிட்டு வரணும்னு. கண்ணை திறந்துக்கிட்டு வந்தும் இது நடந்து போச்சே அப்படின்னாரு. அது எப்படிங்க நடக்கும், நீங்க ஒதுங்கி போக வேண்டியது தானே அப்படின்ன. கண்ணை திறந்துக்கிட்டு வந்தது நான் இல்லை சார், எருமை மாடுன்னார். இப்படிதான் அவர் பேசிக்கிட்டே இருப்பார். அதனால தான் அவர் ஒரு மாதிரியான ஆளுன்னு சொன்னேன். அவர் எப்படியோ இருந்துட்டு போட்டோம். ஆனா எல்லாரும் இப்படி அலட்சியமா இருந்துட முடியுமா? விபத்தை விலை கொடுத்து வாங்கக்கூடாது. விபத்துக்களை தவிர்க்கறதுக்கு வேணும்னா விலை கொடுக்கலாம். அது எப்படி விலை கொடுக்கறதுன்னா, எலக்ட்ரானிக் ஸ்பீடு கண்ட்ரோல் யூனிட்டை வாங்கி வாகனங்கள்ல பொருத்தலாம். நம்ம ஊர்ல எல்லாம் பேருந்தும் லாரியும் வேகத்தை குறைச்சாவே பல விபத்துக்களை தடுத்துட முடியும். எலக்ட்ரானிக் ஸ்பீடு கண்ட்ரோல் யூனிட்னு சொல்றோமே, இந்த வேக கட்டுப்பாட்டு கருவி என்ன பண்ணும் தெரியுமா? அளவுக்கு மீறி ஒரு பேருந்து வேகமா போகுதுன்னு வச்சுங்களேன். இப்போ உதாரணத்துக்கு மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்துல ஒரு வண்டி போகுதுன்னு வச்சுங்க. உடனே அந்த கருவி என்ன செய்யும்னா, பீ பீப்னு சத்தம் போடும். அந்த சத்தத்தை கேட்டுட்டு வண்டியை ஓட்டுறவங்க வேகத்தை குறைச்சிக்கணும். அப்படி குறைச்சிக்காம இன்னமும் வேகமா போறோம்னு வச்சுக்கோங்க, இன்ஜின் தானாவே நின்றுடும். அது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் ஆகும் அது மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு. அங்கேயே நிக்க வேண்டியதுதான். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் அந்த இடத்த விட்டு புறப்பட முடியும். அதனால ஓவர் ஸ்பீடு போறதுக்கு யாரும் முயற்சி பண்ண மாட்டாங்க. வேகத்தை கட்டுப்படுத்துறதுனால விலை மதிப்பில்லாத உயிர்களை காப்பாற்ற முடியும். அதனால இது ஒரு பெரிய அசௌகரியமா யாரும் நினைக்கக்கூடாது. ஏற்கனவே கூட நம்மூர் பேருந்துகள்ல இதை வச்சு பார்த்துருக்குறாங்க ஒரு கட்டத்துல. ஆனா சில பேர் ரொம்ப சாமர்த்தியமா இந்த கருவியோட கனெக்ஷனை எல்லாம் அப்படியே கட் பண்ணிவிட்டு வழக்கம் போலவே படு ஸ்பீட்ல ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்களாம். கார்ல போறவங்களுக்கும் குடும்பம் இருக்குது, ரோட்ல போறவங்களுக்கும் குடும்பம் இருக்குது. அதை கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும். இந்த வேக கட்டுப்பாட்டு கருவியை யாரும் சுலபமா எதுவும் பண்ணிட முடியாத அளவுக்கு அதை பொருத்துறதுக்கு என்ன வழி அப்படிங்கறத பார்க்கணும். ரொம்ப தூரம் போற பஸ்ல எல்லாம் ஏர் கண்டிஷன் பண்றோம், வீடியோ வசதி எல்லாம் பண்றோம். அதுகளில் செலவு பண்ற பணத்தை இது மாதிரி ஸ்பீடு மானிட்டர், அப்புறம் விஹெச்எஃப் டிரான்சீவர் இதுகளுக்காக செலவு பண்ணலாம். வண்டி நடுவழியில எங்கேயாச்சும் நின்று போச்சுன்னா அல்லது எதிர்பாராம விபத்து ஏற்பட்டு போச்சுன்னா உடனே தகவல் கொடுக்கறதுக்கும் உயிரை காப்பாத்துறதுக்கும் இந்த ஒயர்லெஸ் வசதி உதவியா இருக்கும். செலவையெல்லாம் ஒரு பொருட்டா கருதாம இதையெல்லாம் செஞ்சா விபத்துக்களை பெருமளவுக்கு தவிர்க்கலாம். விபத்துகளுக்கு எவ்வளவோ காரணங்கள் இருக்கு, அது எல்லாத்தையுமே கவனிச்சு சரி பண்ணணும். எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தர், அவர் ஒரு பேருந்துல டிரைவரா இருக்கார். அவர்கிட்ட ஒரு நாள் இந்த சாலை விபத்துக்களை பத்தி சாவகாசமா பேசிக்கிட்டு உட்காந்துருந்தேன். அவர் கொஞ்சம் முரட்டு சுபாவம் உள்ளவர். அதனால அவர்கிட்ட சொன்னேன், இது மாதிரி இனிமே உங்க சுபாவத்தை நீங்க மாத்திக்கணும் சார். ரோட்ல போறவங்களும் மனுஷங்க தான், பஸ்ல வர்றவங்களும் மனுஷங்க தான். மனுஷனுக்கு மனுஷன் மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு அடுக்கிக்கிட்டே போனேன். நீங்க சொல்ற மாதிரி ஒரு மனுஷனுக்கு மரியாதை கொடுக்க போய் தான் ஒரு நாள் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்து போச்சுன்னாரு அவரு. அது எப்படின்னா, ஒரு நாள் நான் டிரைவ் பண்ணிட்டு போன பஸ்ல ஒரு வயசான தாத்தா நின்றுகிட்டே வந்தார். பஸ்ல இருக்கிறவங்க யாருமே அவர் பேர்ல இறக்கப்படல, நான் தான் இறக்கப்பட்டேன்னார். என்ன செஞ்சீங்கன்னு. நான் எழுந்திருச்சுக்கிட்டு அவரை என் இடத்துல உட்கார வச்சேன் அப்படின்னார்.